அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு நான் 27 பெச்சுலர் தியரி கிளாஸ்ல நான் சந்திப்பேன். சரி, கவனிங்க. இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு கதை. அடுத்தது யூனிட்டுடைய மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு யூனிட்ல கடைசி பகுதியில நாங்க வந்து நிற்கும். ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு ரெண்டு கதைகளும் லாஸ்ட் அடுத்தடுத்ததா இருக்கு. 2.6 ஆன் 2.7 இதோட இந்த மெக்கானிக்ஸ்ங்கிற முழு தியரி பார்ட் முழுமையாக அது முடியுது. அது முடியுது. சரி, ஓகே, கவனிங்க. நாங்க வரும். இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது 2.7 நீர் நிலையியல் ஹைட்ரோ. சரியா? நீர் நிலையியல் ஹைட்ரோட நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இந்த நீர்நிலைகள்ல வந்துட்டு நாங்க கதைக்க போற வேர்ட் வந்துட்டு பாய்களுங்கிற சரி, அவசரப்பட வேண்டாம். நான் சில விஷயத்த நல்லா பண்ணும். இதுல முழுமையாக நாங்க படிக்க போறது யாரை பற்றினா பாய்கள் பற்றி. பாய், இந்த பாய்களுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கறத எப்படி நாங்க கதைக்கலாம்? அந்த பாய்கள் என்னன்னா நினைக்கிற தன்மையுடையதை நாங்க பாய்கள்னு சொல்லலாம். நினைக்கும் தன்மை அல்லது பரவும் தன்மை. நல்லா கவனிங்க. நினைக்கும் தன்மை அல்லது பரவும் தன்மையுடையது. பரவும் தன்மை இவங்களை நாங்க பாய்கள்னு கதைக்கிறோம். கலைக்கிற விஷயத்தை எடுத்துங்க, தேவையான விஷயங்களை நம்ம நோட் பண்ணலாம் சொல்லுங்க. அப்ப நினைக்கிற தன்மை கொண்டதும் பரவும் தன்மை கொண்டதையும் நாங்க என்ன செய்யலாம், பாய்களுக்குள்ள கதைக்கிறோம். அப்ப இதன் அடிப்படையில எங்களுக்கு தெரியல, சடப்பொருட்களை நாங்க மூன்று பகுதிகளாக நாங்க பிரிக்கலாம். சடப்பொருட்களை மூன்று பகுதிகள். ஒன்று திண்மம், நிலக்கம், திண்மம். அதே போல திரவம், அதே போல வாயு. இப்படி மூன்று பகுதிகளாக சடப்பொருட்களை நாம உரைக்கிறோம். அதுல இந்த நினைக்கிற தன்மையும் பரவுற தன்மையும் யாருக்கு இல்லைன்னா எங்கிட்ட திண்மத்துக்கு இல்லை. நினைக்கிற தன்மை இல்லை, பரவும் தன்மை இல்லை. ஆனா திரவத்துக்கும் இருக்குது, வாயுக்கும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் நாங்க என்னன்னு சொல்லலாம், பாய்கள் கதைக்கலாம். பாய்கள் கதைக்கலாம். ஓகே, சரி. பாய்கள் இப்ப நான் இதுக்குள்ள பாய்களோட மெக்கானிசம் தான் நாங்க கதைக்க போறோம். அதுல நினைக்கிற தன்மை அல்லது பரவுற தன்மையை தான் நாங்க கொண்ட மூலப்பொருள் நாங்க சொல்லலாம் பாய் கதைக்கலாம். சடப்பொருட்களை பாய் கதைக்கணும். சடப்பொருட்கள வகைகளாக நாங்கள் கதைக்கிறது திண்மம், திரவம், வாயு. இதுல இந்த ரெண்டு பேரையும் நாங்க கதைக்கிறாங்க. நினைக்கும் தன்மை பரவும் தன்மை கொண்டது யாராக இருந்தா திரவமும் வாயுவாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பாய்கள். ஆனா கவனம் இருக்கு, நான் சொல்ல விஷயத்துக்கு வாங்க. நாங்க ஏ-லெவல் பிசிக்ஸ் மெக்கானிக்ஸ்குள்ள கதை கேட்க எல்லா பாய்களை எடுத்து வச்சு நாங்க கதைக்கிறது. இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஏன் எங்கட இந்த வரையறைக்குள்ள இருக்குல்ல, ஏ-லெவல் சிலபஸ் என்ன வரையறைக்குள்ள இருக்குதா, நெருக்கத்தகவற்ற பாய். நெருக்கத்தகவற்ற பாய். இது தொடர்பான நெருக்கத்தகவற்ற பாய். இது தொடர்பான மெக்கானிசம் தான் நாங்க இங்க கதைக்கப்படும். அதாவது நீங்க பாய்கள் வரையறுத்தாச்சு. நினைக்கும் தன்மையும் பருவம் தன்மை கொண்டது நான் பாய் கதைச்சு, அதுல மாற்றுக்கிறது. அதுலயும் எப்படிப்பட்ட ஒரு பாயை பத்தி நான் ஏ-லெவல் பிசிக்ஸ்ல படிக்க போறேன்னா நெருக்கத்தகவற்ற பாய். நெருக்கத்தகவற்ற பாய்னா என்னன்னா நெருக்க முடியாத பாய். ஒரு பாயாக இருக்கணும், அதே நேரம் அவர் என்ன இருக்கணும், நெருக்க முடியாத ஒரு பாயாக இருக்கும். அது நெருக்க முடியாத பாயை நாங்க கதைக்கிற டைம்ல அதுக்கு ஒரு வேர்டு ஒன்று வரும். நல்ல ஒரு கதை ஒன்று, நல்ல ஒரு சொல்லணும்னு பிரயோகிக்கலாம். ஏகவின பாயின்னு சொல்றோம். ஏகவின என்னன்னு ஏகவின பாய். அதாவது ஏகவின பாயிண்ட் தான். ஒரு பாயை நான் எடுத்துக்கிட்டால அந்த பாயில இருக்கிற எல்லா புள்ளிகளையும் அடர்த்தி என்ன அறிப்பாங்கன்னா சமணர். அதான் சொல்ல ஏகவினமான பாயிண்ட் சொல்றோம். நம்ம இந்த சின்ன வகுப்புல கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இந்த அடர்த்தி. சரி, எனக்கு வரும் ஒரு மாசம் அடர்த்தி சமன். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளம். திணிவின் கீழ் கனவளம். இங்க பாருங்க,
பிராமஸ்மாக்கரை இவ்வாறு ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ்ல நீர் எடுத்து கிளாஸ்ல நீர் எடுத்து சரியா இதுல நீர் ஒரு கிளாஸ்ல நான் நீர் எடுத்து நல்ல விளையாட்டு சொல்லு. இதுல அடர்த்திக்கான வரைவிலக்கணம் நாங்க கதைக்கிறது எங்களுக்கு தெரியும். அலகு கனவளவில் திணிவத்தான் சொல்ற அடர்த்தி. ஓரளவு கனவுல இருக்கிற திணிவு தான் நம்ம அடர்த்தி ஒரு பதார்த்தத்தின் ஓரளவு கனவுல இருக்கிற திணிவை நாங்க சொல்றது அடர்த்தின்னு சொல்றோம். 15 கனவு மேலும். இப்ப பாருங்க, இந்த ஏகவினமான பாயில என்னங்கிறத கலப்போம். அதுக்கு பிறகு அதுக்குள்ள ஏன் இருக்க முடியாது பாட்டு அதை நம்ம கதைக்கணும். இப்ப இந்த கிளாஸ்லடா நான் 2 கனவுல எடுக்க போறேன். 2 கனவுல மீன் ஒரே அளவான அந்த பகுதியில் இருக்கிற ஒரே அளவான கனவளவு. ஆனா இந்த மேல இருக்கிற இந்த பிரதேசத்துல ஒரு கனவளவு பாக்ஸ கருது. அதான் அந்த கனவு அழகு கனவு வெளியே கீழே ஒரு பாக்ஸ கருது. இதுல என்ன கேஸ்ண்டா சொல்யூஷன் நல்லா கவனிங்க. திண்மத்துல மூலக்கூறுகள் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. நாங்க அதை என்ன செய்யலாம், வெளியில இருந்து ஒரு போர்ஸை கொடுத்த ஒரு சம்திங் நெருக்க முடியாது. திண்மத்தை மூலக்கூறுகள் அவ்வளவு ஃபிட்டா அடுக்கப்பட்டு. ஆனா திரவமும் வாயுவையும் பார்த்து அங்க இருக்கிற மூலக்கூறுகள் வந்துட்டு திண்மத்திலும் பார்க்க 5ஆக அடுக்கப்பட்டிருக்கும். திரவத்தை விட பார்க்க வாயுக்குள்ள இன்னும் 5ஆக அடுக்கப்பட்டிருக்கு. இதான் நாங்க மூலக்கூறுகளை வச்சு நம்ம கதைக்கிறது. மூலக்கூறுகளை வச்சு கதைக்கிறது சரியா. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இது ஒரு நெருக்கக்கூடிய பாயாக, ஏகவினம் இல்லாத ஒரு பாயாக நான் இதை கருதினா என்ன அர்த்தம்டா, இப்ப உதாரணத்துக்கு மேலரிக்கிற நீர் வந்துட்டு கீழரிக்கிற நீர் மூலக்கூறுகளை நெருக்கல் அடையச்சு. இயற்கையாக நாங்கள் அப்படி ஒரு பாயை கருதியலாது. பட் நாங்க இதுக்குள்ளாக நாங்கள் எடுக்க போறோம் சரியா. நல்லா காணும். மேல இருக்கிற இந்த நீரை வெயிட்டின் காரணமாக கீழே இருக்கிற நீர் அப்படி நெருக்குவோம். இந்த இடத்துல எப்படி ஒரு கதை ஒன்று வரும்ன்றா, இப்ப நல்லா காணும். இப்ப இந்த கனவளவுக்கு நான் இப்ப உதாரணமா சொல்றேன். ஒரு 5 நீர் மூலக்கூறு இருக்கிற இவருக்கு நெருக்க இந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி குறையும். அப்ப இதுக்குள்ள இந்த கனவளவுக்குள்ள சும்மா ஒரு 7 நீர் மூலக்கூறுகள் வர பார்த்துடும். நம்ம சும்மா காய்ச்சல இதுக்குள்ள 5 இதுக்குள்ள 7 நம்ம அதுக்கு என்ன செய்ய நீர் மூலக்கூறு நெருக்கல் அடைக்கணும். அடியில இருக்கிற அதே கனவுல எடுத்துருக்கீங்க. இதுவும் பி கனவுல, இதுவும் பி கனவுளவு, அதே மாதிரி இதுவும் பி கனவுளவு. இந்த வே கனவுளவுல 5 மூலக்கூறு இருக்குது. இந்த வே கனவுல 7 மூலக்கூறு இருக்குது. இப்ப பாருங்க, மூலக்கூறுகள் திணிவெல்லாம் கூட்டி எடுத்தாதான் மொத்த திணிவு வரப்போகுது. அப்ப இந்த அலகு கனவுளவுக்குள்ள இருக்கிற நீர் மூலக்கூறு திணிவை விட இந்த அலகு கனவுல இருக்கிற நீர் மூலக்கூறுகள் திணிவு கூட. அப்ப இந்த அடியில இருக்கிற நீர் பகுதியின் இந்த அடர்த்தி என்ன செய்யணும், கூடப்பா. திணிவு கூடினா அடர்த்தி கூடப்பா. கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க மைக்க வந்து மியூட் பண்ணிக்குது. சரி கவனி. அப்ப இந்த அடியில இருக்கிற பகுதியில இருக்கிற இந்த கனவுல இருக்கிற மூலக்கூறுகள் நம்பர்ஸ் எண்ணிக்கை கூடினா கீழே இருக்கிற பகுதி அடர்த்தி கூடிக்குது. பாருங்க, திணிவு கூடுது. அப்ப அல்லது கனவுல சம. பட் இந்த அடியில இருக்கு. இது என்ன காரணம்? இந்த பாய் ஒரு நெருக்கக்கூடிய ஒரு பாயின் தன்மை கொண்டிருந்தால், அது நெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த பாய் என்ன செஞ்சீங்கன்னா ஏகவினமான பாயாக இல்லாம போயிடும். ஏகவினமான பாய்ந்தா அங்க இருக்கிற எல்லா புள்ளிகள் திரவத்தின் மேற்பரப்புல சரி, திரவத்தின் அடியில சரி, நடுவுல சரி, எங்க நீங்க எடுத்தாலும் அந்த இடத்துல சமனாகும். இப்ப என்ன கேஸ், நாங்க A level பிசிக்ஸ்ல கதைக்க போறது ஒரு நெருக்கத்தகவற்ற பாயாக இருக்குது. அப்படி இருக்கிறதால அந்த பாய் என்ன பாய் இருக்கும்போது ஏகவினமான பாய். சரி, அப்படி இப்ப நான் ஏன் இதை கதைச்ச நல்ல போனீங்கன்னா, திரவத்துக்கே இப்படி ஒரு பிரச்சனை வருது. மேல இருக்கிறது 5 மூலக்கூறு, கீழே நீர் மூலக்கூறு நெருக்கினா கீழே என்ன செய்ய அந்த அளவு கூட வரப்போகுது. இது திரவத்துக்கு என்ன பிரச்சனைடா, வாயு. அப்ப இதுல இருந்து என்ன கேஸ்னா, நாம நீர்நிலைகள் பாய்கள் சம்பந்தமாக படிக்கிற இந்த பிசிக்ஸ், ஏலவல் பிசிக்ஸ், மெக்கானிக்ஸ் யார கதைக்க போறதுன்னா வாயுவன் கதைக்க போறது. அவரும் பாய் தான். ஆனா வாயு வந்து என்னன்னா நெருக்கக்கூடிய ஒரு பாய். திரவத்திலேயே நெருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருது. பட் நாம செய்யறோம்னா அப்படி நெருக்கல்ல, இது ஒரு ஏகவினமான பாயிண்ட் எடுத்து நம்ம கதைக்க போறோம்.
பட் அதையும் டார்கெட் பண்ணி சில கேள்விகள் கூற்றுக்கேள்விகள் வரலாம். எம்சிக்யூல அந்த பட அமைப்புல வந்துட்டீங்கன்னா ஒரு மாடல் பேப்பர் கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை நம்ம பார்ப்போம். நான் அதை அந்த கேள்வி செட் டைம்ல அதை சொல்லியிருந்தாங்க. ஏக விதமான பாயை நாங்க எடுத்துக்கிறோம். பட் அது எடுக்கலன்னா அதை நாங்க எப்படி யோசிக்கணுங்கிற விஷயம் இதுல அப்ப இதுல இருந்து கவனமா இருக்கா இந்த மெக்கானிக்ஸ் நீர்நிலைகள்ல நான் பாய்கள் சம்பந்தமா கதைக்க போறேன். அதுல யார மட்டும் நான் கதைக்க போறேன்னா திரவத்தை மட்டும் கதைக்க போறேன். ஏன் திரவத்தை மட்டும் கதைக்க போறேன்? இந்த ஏ லெவல் பிசிக்ஸ்ல நெருக்க தகவற்ற பாய்கள் சம்பந்தமான மெக்கானிசம் தான் நாங்க படிக்கிறோம். அப்ப அந்த பாய் ஒரு நெருக்க தகவற்ற ஒரு பாயா இருக்கிறோம். அதே நேரம் அது என்ன நெருக்க தகவற்ற ஒரு பாய்னா அது ஏக பாய்க்குள்ள வந்துருவாங்க. இப்படியான பாய்கள் தொடர்பான மெக்கானிசம் படிக்கிறது தான் இன்ச்சு. எல்லாரும் விளங்கிட்டா நான் ஏன் வாயுவை விட போறோம்? மெக்கானிக்ஸ்ல வாயுங்கிற ஒரு பாயை ஏன் விட்டு போட்டு திரவத்தை மட்டும் கதைக்க போறோம்ங்கிறது விளையாடல. தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாடத்துக்கு போறதுனால என்ன அதுல இருக்காருன்ற கதைகளை தெளிவாக விளையும். எல்லாரும் விளையாட ஷாக்கிரா விளையாடாமா ஏன் நாம திரவத்தை விட்டுட்டு இதுக்குள்ள வைப்போம். அதுல விளையாடா எஸ் ஓகே சரி இப்ப வரும். இப்ப சரி முதலாவது ஸ்டாப் பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. 2.7 நீர்நிலைகள் என்று போட்டுட்டு முதலாவது ஸ்டாப் பாயிண்ட்ஸ் முதலாவது ஸ்டாப் பாயிண்ட்ஸ் முதலாவது ஸ்டாப் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சடப்பொருட்கள் எழுதுங்க. சடப்பொருட்கள் 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 திண்மம் சடப்பொருட்கள் திண்மம் கமா திரவம் சடப்பொருட்கள் திண்மம் கமா திரவம் சடப்பொருட்கள் திண்மம் கமா திரவம் கமா வாயு எழுதுங்க. கமா வாயு ஆகிய மூன்று நிலைகளில் ஆகிய மூன்று நிலைகள் ஆகிய மூன்று நிலைகள் காணப்படும் ஆகிய மூன்று நிலைகளில் காணப்படும் ஆகிய மூன்று நிலைகளில் காணப்படும் ஆகிய மூன்று நிலைகளில் காணப்படும். அடுத்த ஸ்டார் திண்மங்களுக்கு 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 வரையறுக்கப்பட்ட வடிவம் இருந்தாலும் திண்மங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் இருந்தாலும் திண்மங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் இருந்தாலும் திண்மங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் இருந்தாலும் திரவங்களுக்கும் அல்லது வாயுக்களுக்கும் திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் வரையறுக்கப்பட்ட வடிவங்கள் இல்லாததால் வரையறுக்கப்பட்ட வடிவங்கள் இல்லாததால் வரையறுக்கப்பட்ட வடிவங்கள் இல்லாததால் அவற்றின் நடத்தைகள் அவற்றின் நடத்தைகள் அவற்றின் நடத்தைகள் நடத்தை திண்மங்களிலும் பார்க்க அவற்றின் நடத்தைகள் திண்மங்களிலும் பார்க்க வித்தியாசமாகும். அவற்றின் நடத்தைகள் திண்மங்களிலும் பார்க்க வித்தியாசமாகும்.
நடத்தைகள் திண்மங்களை பார்க்க வித்தியாசமாகும். அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் திரவங்கள் கமா வாயுக்கள் அல்லது திரவங்கள் கமா வாயுக்கள் பற்றிய கற்கை அல்லது திரவங்கள் கமா வாயுக்கள் பற்றிய கற்கை தொழில்நுட்ப ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு துறையாகும். நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பாடம் சூப்பர் கேள்வி. மிக முக்கியமான துறையாகும். தொடர்ந்துங்களா? மிக முக்கியமான துறையாகும். தொடர்ந்து இத்துறையானது பாய் பொறியியல். எனப்படும். ஓகே, இப்ப வரும். இது நம்ம முன்னாள் அந்த கதைச்செடிகள் கதைச்ச கதைகளுக்கான ஸ்டார்டிங்ஸா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இப்ப கவனி, இன்னொரு விஷயம் நான் கதைக்க போறேன். கதைச்செடி நம்ம விஷயம் வரணும். இந்த சின்ன வகுப்புல இருந்தது ஓ லெவல் சயின்ஸ் அதுல எல்லாம் இருக்கும். அந்த கதைகள் வந்து என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களாடா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ஒரு திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனாக இருக்கு. இப்படி ஒரு கூற்று நீங்களோட சயின்ஸ்ல வந்துட்டு எஸ் படிச்சிருப்பீங்க. உங்களோட ஓ லெவல் சயின்ஸ்ல இருக்கு. நல்லா நான் சொல்ற வசனத்தை நல்லா பிடிச்சி. ஒரு திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனாக இருக்கும். இது நீங்க படிச்சீங்களா மட்டும் கன்ஃபார்ம். ஒரு திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனாக இருக்குங்கிற இந்த நாட்டு தரச்சிருக்கிற இந்த வேர்டை நீங்க உங்களோட சின்ன வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. எஸ், ஓகே, வெரி குட். எஸ் சரி, ஓகே. சரி, நீங்க படிச்ச ஒரு விஷயத்துல நான் கதைக்கிற அந்த வேர்டை தெளிவா உள்வாங்கி படிச்சீங்களா இல்லையா கைச்சேன். சரியா? நல்லா ஒரு திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனாக இருக்கும் என்று நீங்க படிக்கணும். நல்லா விளையாடும். நீங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்னா, ஓய்வுல இருக்கிற ஒரு திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனா இருக்கு. ரைட். இப்ப கவனிங்க, ஏன் நம்ம அதை இப்ப ஆழமா இன்னைக்கு கதைக்க போறோம். மிக முக்கியமான ஒரு பாருங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கதைச்சிட்டேன் இந்த நீர்நிலைகள்ல பாய்வு சம்பந்தமா படிக்கிறது. ஏன் நாங்க இந்த இடத்துல வாயுவை விட்டுட்டு கதைக்க போறோங்கிறது ரீசன் நம்ம பிடிச்சாச்சு. எல்லாத்தையும் எழுதிக்கிறாரு சில விஷயம் இருக்கு. இப்போ வரும் ஏன் நாங்க இப்படி படிக்க போறோம்ங்கிற கதைக்கு நீ வரப்போகுது. நீங்க நல்லா கவனிக்கிறா. நீங்க சொன்ன அந்த கதை என்ன கதை. இப்ப நாம ஒரு கிளாஸ் அல்லது ஒரு வாயில நீர் எடுத்துக்கோமே. சரி, இப்ப இந்த பாத்திரத்துக்குள்ளடா நீர் வந்து ஓய்வு இருக்கு. இந்த பாத்திரத்துல நீர் ஓய்வு இருக்கு. இதே மெக்கானிசத்தை பேஸ் பண்ணித்தான் நீங்க அந்த பாரமானின்ற ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க. இரச பாரமானிங்கெல்லாம் ஒரு கதையெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். இருக்குமே அமுக்க வளிமண்டல அமுக்கத்தை அமைக்கிறதுக்கெல்லாம் இரச பாரமானி யூஸ் பண்றது. இதெல்லாம் இந்த மெக்கானிசத்தை அடிப்படையாக வச்சு தொகை சொல்லை வெற்றிடம்லாம் இதுக்குள்ள இருக்குது. இப்ப எவ்வளவு அப்படின்னா இருக்கு. சரி, இதுக்குள்ள நிறைய வரைக்கும் விவசாயம் போயிருக்கு. இதை நான் சொல்றது நீங்க நல்ல வேர்டு பண்றீங்கன்னா தொகை சொல்லையும் வெற்றிடம் சொல்றேன். நான் வெற்றிடம் கலைஞர், நீங்க வெற்றிடம்
வெற்றிடம். சரி, ஓகே, இங்க வரும். அதுக்கு ஒரு பாய் ஓய்வுல இருக்கிறதுடா ஒரே கிடைமட்டத்துல நல்ல கவனிக்கும். சரி, கவனிக்குங்க. ஒரு பாய் ஓய்வுல இருக்கிறது ஒரே கிடைமட்டத்துல. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு கிடைமட்டத்துல கிடைமட்டம் எடுத்து 2 புள்ளி என்னாலும் எடுத்து ஒரு தரவத்துல ஒரே கிடைமட்டத்துல 2 புள்ளி எடுத்தா இது ஏங்கிற புள்ளி, இது பிங்கிற புள்ளி எடுத்தா நல்லா வளைக்கும். ஒரே கிடைமட்டத்துல எடுத்தா இந்த ஏங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம் PA வந்துட்டு PBக்கு சமம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. இதான் நீங்க படிச்சது. ஒரு திரவம் ஓய்வுல இருக்கட்டு ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனாக. இப்ப இது இந்த நீரின் அடர்த்தியாக நீர் அடர்த்தியை நாங்க ρW எடுத்தா இது ஒரு H ஆழம்னு வைங்களுக்கு இதெல்லாம் நிறுவரிக்குதா நிறுவனம் அவசரம் இல்லை. H ஆழம்னு எடுத்தா இதுல இருக்கிற அமுக்கம் வந்துட்டு யாரால தரப்படுதா PB PE யாரால தரப்படும்னா H ρW into G ஆல தரப்படும். ஒரு பாய் ஓய்வுல இருக்கிறது ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனாக இருக்கும். அந்த கூற்று சரி, அதுல மாற்றுக்கிறது. இதை வச்சுதான் இந்த இடத்துல இந்த பாரமானி வந்துகிட்டே பண்ற ஒரே கிடைமட்டத்துல இப்ப உதாரணம் இந்த இரசத்தில் இந்த வெளியே இருக்கிற இந்த மேற்பரப்புல வளிமண்டல அமுக்கம் தான் பை. அப்படியே தொடர்ச்சியான அந்த திரவம் இருந்தால் என்ன ஆகிறது? இதுல இருக்கிற அமுக்கமும் சமனாரிக்கின்ற இடத்து இது இரச நிலவுல எத்தனை சென்டிமீட்டர் உதாரணம் 8 சென்டிமீட்டர் உயரம் இருந்தா இப்ப இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம் வளிமண்டலம் பையாறு சொன்ன 8 சென்டிமீட்டர் எஜ்ஜிக்கு சமனாரிக்கின்ற நீங்க இந்த பாரமானி சம்பந்தமான மெக்கானிசம் படிக்கிறது. அப்ப இந்த தியரி தான் இதுக்குள்ள நாங்க அப்ளை பண்றோம். பாரமானி திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனா இருக்கின்ற தியரி. அதுல மாற்று கருத்து. ரைட், நல்லா கவனிங்க. நான் ஏன் அந்த கதை என்னன்னா ஒரு திரவம் ஓய்வுல இருந்தால்தான் இது சாத்தியம். ஓய்வில் இருக்கிறது இதே இது நல்லா தம்பி. ஒரு குழாய் உண்ட நான் கருதுறேன். ஒரு குழாய் உண்ட கருது நல்லா ஒரு குழாய் உண்ட நான் பாருங்க எந்த அளவுக்கு நாங்க பிசிக்ஸ கதை போகணும், எந்த அளவுக்கு ஆழமாக நாங்க தியரிய விளங்கணுங்கிறது கதை பாருங்க. சும்மாவும் படிச்சுட்டு போயிடலாம். ஏன் எனக்கு கதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு குழாய் நடக்குது. இவ்வளவு காலையில நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு குழாய். இப்ப இதுல இந்த நீர் என்ன செய்யுதுன்னா இப்படி குழாய்களால பாஞ்சிட்டு ஓடிட்டு வெளியும் அரைவிட்டு சந்தைக்கு எல்லாம் வாய்விட்டு நீர் பாயும். ஒரு பெரிய ஒரு குறுக்கோட்டை பரப்பளவுக்குள்ளால வந்து என்ன செய்யறாங்க அப்படியே சிறிய குறுக்கோட்டை பரப்பளால நீர் பாஞ்சிச்சு. இந்த புள்ளியில வரக்க பெரிய இதுக்குள்ள வரக்க பாத்தீங்கன்னா நீரின் வேகம் இதுல V1 எடுக்கும். அப்படியே ஒரே கிடைமட்டத்துல இன்னைக்கு இருக்கிற வேகத்தை நான் V2 எடுக்கும். இதை நீங்க ஃபீல் பண்ணலாம், எங்க ஃபீல் பண்ணலாம் படிப்பண்ணாங்க. இந்த பூக்கண்டுகள்லாம் தண்ணி அடிக்க ஃபோர்ஸ்ல நீங்க அந்த ஃபோர்ஸ்ல முன்னால நிறைய குறுக்கோடு பரப்பளவு கொஞ்சம் ஒரு பரப்பளவு அப்படியே மூடி பிடிச்சீங்கன்னா வெளியாகக்கூடிய வேகமாக வெளியாது. அப்ப இதுல பெரிய பரப்பளவு அதிக வேகம் குறைவா இருக்கும், இதுல பரப்பளவு அதிகம். அது காரணம் இது பாய்ச்சல் வீதமா சமணங்கிறதுனால அப்படி வருங்கிறது. நான் சொல்ல ஒரு விஷயம், இந்த இடத்துல இருக்கிறது அவர் வேகம் வேற, இந்த இடத்துல இருக்கிற வேகம் தான் வேற. இப்ப என்ன கதைக்க போறோம் நல்லா கவனிச்சு. இதுல இன்னும் இந்த ரெட் லைன்ல காட்டிருக்கிறது ஒரே கிடைமண். சரியா? ஈனைக்கு ஒரு புள்ளியை நான் செலக்ட் பண்றேன். ஈனைக்கு ஒரு புள்ளியை நான் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல இருக்கிற புள்ளியை எக்ஸ், இந்த இடத்துல இருக்கிற புள்ளியை ஒய்ன்னு நான் எடுத்தா இந்த இடத்துல Px not equal to Py. அப்ப தெளிவா இருக்கு. பாயில ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனா இருக்கும்னு சொன்னா பல இருக்கலாம் சொன்னா சரி. அந்த பாய் ஓயில இருந்தா இருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது இருக்கும் கொண்டு போட்டு நம்ம முன்னால ஒன்றுமே கதைக்காம ஒரு பாயில ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனாக இருக்கும்னு ஒரு கூற்று வந்தா பல தெளிவா இருக்கு. அதே நேரம் இருக்கலாம் வந்தா சரி. ஏன் இருக்கலாம்? அவர் ஓய்வுல இருந்தா இருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது. ஆனால் இயங்கிக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனா இருக்காது. இந்த குறுக்கோடு பரப்புலாம் இங்க மாற தெளிவாக இருக்கணும் அந்த இடத்துல. அப்ப நீங்க கேட்கலாம், இது ஒரு இதுல பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டீங்க, அப்ப அதால குறுக்கோடு பரப்பு மாறலாம் இருக்கிற இங்க மாற மாதிரி போட்டு நீங்க அமுக்க மாறுன்னு எடுத்தா நிச்சயமா அப்படி கதைக்கலாம். இப்படி பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து
இப்படி ஒரு பாத்திரம், இப்படி ஒரு பாத்திரம், இதுக்குள்ள ஃபுல்லா நீர் இருக்கு. எல்லாம் காரணம் இருக்கிறது பார்ப்போம். இதுக்குள்ள ஃபுல்லா நீர் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு புள்ளியை நான் எடுக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு ஃபுல்லா நீர் இருக்கு. நான் இது வரைக்கும் இப்ப இந்த புள்ளியே இந்த புள்ளி வீடு எடுத்தா இந்த திறம ஓயில் இருந்தா நீங்க பயப்படாமல் இருக்கலாம். PA சமன் PB மாற்றுறது. PA சமன் PB திரவம் ஓய்வுல இருந்தால் ஒரே கிடைமட்டத்துல மட்டுமே சம்பாதிக்கும். தொடர்ச்சியா இருக்கணும். திரவம் இடையில பிரேக் எல்லாம் குடிக்கல. இப்படி ஒரு தடையை வச்சு கூட அமைக்கணும் சமாளிக்க பண்ணிட்டு அப்படி கிடைக்கும். திரவம் தொடர்ச்சியா இருக்கணும். ஓய்வுல இருந்தால் ஒரே கிடைமட்டத்துல அமைக்கணும் சமாளிக்கும். இதே இது திரவம் இயங்கிட்டு இருந்தால் ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் என்ன செய்த வேறுபடும். இந்த ரெண்டு புள்ளிகளையும் அமுக்கம் சமநிலை. இப்போ ஒரு விஷயத்துக்கு நாங்க வரப்போறோம். அதாவது என்னன்னா, பாய் வந்துட்டு தான் இங்க இருக்கிற பிரச்சனை. பாய் வந்துட்டு ஓய்வு நிலையில இருக்க அது காற்று மெக்கானிசம். ஒரு பாய் வந்துட்டு இயக்க நிலையில இருக்கிற காற்று மெக்கானிசமும் வித்தியாசம். தெளிவா விளங்கிக்கும். ஒரு பாயையும் ஓய்வுல இருந்துட்டு அவர் காட்டுற மெக்கானிசம் வேற, அதே நேரம் ஒரு பாயை இயங்கிட்டு காட்டுற மெக்கானிசம் வேற. இப்ப இந்த பாடத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா, இதை ரெண்டா டிவைட் பண்ணி படிக்க போறோம். ஒன்று, பாய் வந்துட்டு ஓய்வுல இருக்காத நீர் நிலையியல் வந்து கதைக்கிறது. இன்னொன்று என்ன கதைக்கப்பட்டா பாய் இயக்க. ஏன் நாம இந்த ரெண்டையும் டிவைட் பண்றோம்ங்கிற கதை உங்களுக்கு தெளிவா விளக்கும். எல்லாரும் விளங்கிட்டாடா ஏன் இதை நம்ம இப்ப ரெண்டா பிரிச்சு படிக்க போறோம். பாய் நிலையியலும் பாய் இயக்கவில்லை நான் வேற வேற ஏன் படிக்க போறோம்னு எஸ் அதுல தெளிவா ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சாதான் நாங்க என்ன செய்யலாம். அடுத்த கதைகளுக்கு நான் போகலாம். அப்ப படிக்கிற விஷயத்துல தெளிவா இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, இப்ப ஓயில் இருக்க அவர் காட்டுற மெக்கானிசம் வேற, இயங்கிட்டு இருக்க காட்டுற மெக்கானிசம். அப்ப அதை டிவைட் பண்ணி நான் படிக்கிறேன். ரைட், எழுதுங்க ஃபர்ஸ்டா. எழுதுங்க எழுதுங்க. ஓய்வில் உள்ள பாய்களும் ஓய்வில் உள்ள பாய்களும் ஓய்வில் உள்ள பாய்கள் ஓய்வில் உள்ள பாய்களும் இயக்க நிலையில் உள்ள பாய்களும் ஓய்வில் உள்ள பாய்களும் இயக்க நிலையில் உள்ள பாய்களும் வெவ்வேறான இயல்புகளை அனுபவிக்கின்றன. வெவ்வேறான இயல்புகளை அனுபவிக்கின்றன. வெவ்வேறான இயல்புகளை அனுபவிக்கின்றன. ஆதலினால் இத்துறையை இரு பிரிவுகளின் கீழ் விளக்கலாம். ரைட். நம்பர் ஒன் எழுதுங்க. நீர்நிலையியல். அதை விளைவிக்கும் நீர்நிலையியல். நம்பர் டூ பாய் இயக்கவியல். நம்பர் ஒன் நீர்நிலையியல். நம்பர் டூ பாய் இயக்கவியல். அப்ப ஏன் நாங்க இத நீர்நிலைகளை பாய் இயக்கவியல் ரெண்டா டிவைட் பண்ணி படிக்க போற விஷயம் விளையாச்சு. சரி, ஓகே. இனி அடுத்த தலைப்புக்கு வந்து கைட் பண்ண போறாங்க. அடுத்த ஸ்டார் வந்து லாஸ்ட் ஒன் ஸ்டார். பாய்களை
வாய்க்கலை. ஒன்றிலிருந்து மற்றையதை இனங்காண்பதற்கு வாய்க்கலை. ஒன்றிலிருந்து மற்றையதை இனங்காண்பதற்கு வாய்க்கலை. ஒன்றிலிருந்து மற்றையதை இனங்காண்பதற்கு பல பௌதீக கணியங்களில் பல பௌதீக கணியங்களில் பல பௌதீக கணியங்களில் முக்கியத்துவம் உண்டு. 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 இவற்றுள் இவற்றுள் அடர்த்தியானது இவற்றுள் அடர்த்தியானது இவற்றுள் அடர்த்தியானது முக்கிய பங்கை வகிக்கின்றது. அந்த ஒரு அடர்த்தியை பத்தி நாங்கள் கதைக்க போறோம். அடர்த்தியானது முக்கிய இயல்பை வகிக்கின்றது. இப்ப தலைப்பு கொடுங்க அடர்த்தி. இப்ப தலைப்பு கொடுங்க அடர்த்தி. இதெல்லாம் சின்ன வகுப்புல அறிமுகமாகினது தானே அடர்த்தி. எழுதுங்க கீழே ஸ்டார்ட் எழுதுங்க போகுது அவசரம்னா கடந்து எழுதுங்க. ஒரு கன அலகு எழுதுங்க. ஒரு கன அலகு பகுதியில் வரத ஓரளவுக்கு சொல்றாங்க. ஒரு கன அலகு பொருளின் திணிவானது. ஒரு கன அலகு பொருளின் திணிவானது அடர்த்தி எனப்படும். ஒரு கன அலகு பொருளின் திணிவானது அடர்த்தி எனப்படும். அடர்த்தி எனப்படும். இப்ப கவனம். எங்களுக்கு தெரியும் அடர்த்தி சமன் புறம் எழுதலாமா? கவனம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளம். சரி, நான் வளமையாக இந்த இடத்துல அடர்த்தி ரோன்னு பயன்படுறா டென்சிட்டி ஸ்மால் டி மாதிரி யூஸ் பண்ணிட்டு பிரச்சனை இல்லை. சரி, நாங்க ரோ சமன் திணிவு எம்மின் கீழ் இருந்து வரனா கனவளம் கேபிட்டல் பி. இதுதான் இந்த அடர்த்திக்கான சமன்பாடாக அமைப்பு. சரி, அவர் அழகை செக் பண்ணினா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் இது அடர்த்திட அளவு. அதே போல அடர்த்திட பரிமாணத்தை செக் பண்ணினா எம் எல் மைனஸ் 3. அதே போல அடர்த்தி என்பது ஒரு எண்ணிக்கை. அடர்த்தி ஒரு எண்ணிக்கை. எண்ணிக்கை அதாவது எண்ணிக்கை. இப்ப அந்த டெஃபினேஷன் எழுதி இந்த பாக்ஸ்ல காட்டி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி நோட் பண்ணிட்டு
ஆன் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம். ரைட், ஓகே, சரி சரி. நான் இப்போ ஒரு சில விஷயம் கதைக்க போறேன். அதை கதைச்சதுக்கு பிறகு நாம இந்த இடத்துக்கு வரும். சரி, அடுத்த ஃபங்க்ஷன்ல கதை. இதை நான் அழைச்சேன். சரியா, இதை நான் அழைச்சேன். இப்ப நான் ஒரு வேர்டு உண்டு இதுல அறிமுகப்படுது. சரியா, இந்த அடர்த்தி வந்து கேட்டா தங்கியுள்ள காரணிகள் கதைக்கலாம். இப்படி நல்லா கதைக்கலாம். அடர்த்தி தங்கியுள்ள காரணம் ஒன்று வெப்பநிலை, வெப்பநிலை. இன்னொன்று அமுக்கம், இன்னொன்று அமுக்கம். சரியா, இங்க பாருங்க. இந்த வெப்பநிலை வந்துகிட்டு எப்படி இந்த அடர்த்தியில பங்கு கொள்ள போறதுன்றத தெளிவாக விரிவாக கதைக்கிற ஹீட். நம்ம யூனிட் 4ல ஹீட் கதைக்கிற டைம்ல அந்த வெப்பநிலையால எப்படி ஒரு அடர்த்திக்குள்ள மாற்றம் வரப்போகுதுங்கிற கதை சம்பந்தமாக நான் விரிவாக அந்த இடத்துல கதைக்கிறேன். பட் நான் இந்த இடத்துல அதை கதைச்சிக்கிறேன். இப்போதைக்கு அதை தெளிவா விளங்கிட்டீங்கன்னா மட்டும் கொஞ்சம் தேவையில்லை. சில விஷயத்தை தான் என்ன கேஸ் நீ கவனிங்க. எங்கட புவிய பொறுத்தவரையில சரியா இந்த அண்டத்துல இருக்கிற 99% சரி 98% எல்லா பொருட்களும் என்ன செய்யும்னா, நீங்க வெப்பத்தை வழங்கினா அது விரிவடை. சரி, இப்போ உதாரணம் ஒரு இரும்பை நீங்க எடுத்துக்கிட்டா அதை ஹீட் பண்ணி நான் என்ன செய்யணும், இரும்பு விரிவடை. எல்லா பதார்த்தம் திரவங்கள் கிடைக்காம திரவங்களை நீங்க ஹீட் பண்ணா ஒரு விரிவடைவாரு. சரி, இப்போ உதாரணம் எங்க இரச வெப்பமானி நம்ம லெப்ல எல்லாம் யூஸ் பண்ற வெப்பமானி இருக்கிறது தானே, அதுக்குள்ள அதை போய் அந்த இரச வெப்பமானி ஒரு ஹீட்டான ஒரு இடத்துல வச்சோம்னா இரசம் அப்படியே மேலும் விழுங்கும். ஒவ்வொரு வாசிக்கு 35, 40, 50 விழுங்குனா என்ன அர்த்தம்னா அங்க இரசம் விரிவடைகிறார். அதன் காரணம். அப்ப நாங்க வெப்பத்தை வளர்க்க எல்லா பதார்த்தங்களும் என்ன செய்யணும், விரிவடையுது. அப்ப எல்லா பதார்த்தங்களும் விரிவடைய பாருங்க, அடர்த்தி சமன் திணிவின் கணவரம். வெப்பத்தை கொடுக்கறதால திணிவு மாறுமான்னு கேட்டா இல்ல, திணிவு மாற போறது இல்லை. அப்ப திணிவு கான்ஸ்டன்டா இருக்கிற சந்தர்ப்பத்துல பாருங்க, கனவளவு அதிகரிச்சா கனவளவு அதிகரிச்சா அடர்த்தி என்ன செய்ய குறையும். அடர்த்தி குறையும். இது வெப்பநிலை அளவான பிரச்சனை. வெப்பநிலை பண்ணப்ப கனவளவு இதுக்கு நான் சொன்ன ஹீட்ல இதை விரிவா ஏன் படிக்கிறதா, அந்த வெப்பநிலையோட அடர்த்தி ஒரு சமன்பாடே நாங்க படிப்போம். ρ2 சமன் ρ1 1 பிளஸ் கேமா தீட்டான ஒரு சமன்பாடு. இதுல இருக்கிற இந்த கேமா வந்துட்டு கனவளவு விரிவுக்கூடாது, அதெல்லாம் நம்ம கதை பண்ணுவோம் அவசரம். ρ2ங்கிறது இறுதி அடர்த்தி, ρ1ங்கிறது ஆரம்ப அடர்த்தி. வெப்பநிலை வித்தியாசம் என்ன வெப்பநிலை வித்தியாசம் கொண்டாடுறீங்களோ இது கேமா கான்ஸ்டன்ட் ஒரு திரவத்துக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும். சரி, அப்ப இப்படி இறுதி அடர்த்திக்கும் ஆரம்ப அடர்த்திக்கும் தொடர்பு பண்ணா பாருங்க வெப்பநிலையோட அடர்த்தியில் சேஞ்சஸ் ஆகுது. இதுக்கு காரணம் இது. கனவளவு அதிகரிக்க அடர்த்தி குறையும். எவ்வளவால குறையுது, என்ன பருமன் வருகிறது தான் இந்த சமன்பாடு எங்களுக்கு தருமாங்க. ரைட், ஓகே, இருக்கு கொஞ்சம். அப்ப அடர்த்தி வெப்பநிலை கண்டிப்பாக வெப்பநிலை மாற்றத்தால அந்த கனவளவு அதிகரிக்குது. இந்த இடத்துல அடர்த்தி குறையுது. ரைட், நான் சென்னை அந்த 98% கதைச்சதுக்கு ஒரு காரணம். உலகில் இதை எல்லா பொருட்களும் வந்து 98% நீங்க உற்பத்தி கொடுக்க விரிவடை. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன செய்வாருன்னா, அவர் மட்டும் என்ன செய்ய போறாருன்னா 0 பாகை சி தொடக்கம் 4 பாகை சி வரைக்கும் நீங்க அவரை வெப்பப்படுத்தினா அவர் என்ன செய்வார்னா அவர் கனவளவு குறையும். அவரை 0 பாய்ஸ்ல இருந்து 4 பாய்ஸ் நீங்க வெப்பப்படுத்த செய்யணும், அவரோட கனவளவு குறையும். கனவளவு குறைஞ்சா அடர்த்தி அதிகரிக்கும். இப்ப பாருங்க, வெப்பநிலையோட பெரும்பாலான திரவியங்களுக்காம் 98% திரவியங்களுக்காம் வெப்பநிலைக்கு விரிவடையும், அடர்த்தி குறையும். ஆனா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள், பேர் சொல்றது காரணம் இருப்பினால் சொல்லுவாங்க, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் 0 பாகை சில இருந்து 4 பாகை சி வரும் வரைக்கும் வெப்பத்தை நீங்க அதிகரிக்கிறதுல அவரை கனவளவு குறைவடையும். பாருங்க,
பெரியோரு பங்கு ஒரே தன்மையை காட்டிட்டு இருக்க இவர் மட்டும் என்ன செய்யறாருன்னா ஒரு விதி விலக்காக இருப்பார். அதான் ஒரு வசனம் உண்டு, விதி விலக்கு இல்லாத விதி இல்லை. நாம் என்னதான் விதிக்குள்ள வரையறுத்தாலும் விதி விலக்காக அலங்கரிக்க பாருங்கடா. இந்த சின்னோரு வெப்பநிலை மாற்றம் 0 தொடர்ந்து 4 பாயசம் ஒரு சிறியோர் வெப்பநிலை மாற்றத்துக்குள்ள அவர் ஒரு வித்தியாசமான ஒரு விரிவை காட்டிருப்பார். மற்ற எல்லா பதார்த்த விரிவடைக்கு இவர் மட்டும் என்ன செய்யுது, கனவளவு குறையுதுன்னா அவர் அடர்த்தி கூட போகும். இந்த சிறிய ஒரு மாற்றம் மிக பெரிய ஒரு உயிர் பல்வகை ஒன்று உருவாகி வாழ்றதுக்கு காரணமாக அமையும். இது எங்கண்டா நான் சொல்லணும், இது நல்லா தெரிஞ்ச யாருண்டா, நீர். நல்லா நீர் எடுத்தால் தானே, நீர் வந்துட்டு என்ன செய்யுங்களா 0 தொடக்க 4 பாகை வரைக்கும் நீங்க வெப்பப்படுத்தீங்கன்னா அதுல கனவளவு குறையும். கனவளவு குறைஞ்சா இதைத்தான் சொல்ல நீரின் நேரில் விரிவு சொல்றது. இந்த மெக்கானிசத்தால, இந்த நேரில் விரிவால, இந்த ஒரு விதி விலக்காக இருக்கிற இந்த செயற்பாடால ஆர்டிக் அண்டார்டிக் பிரதேசங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உயிர் பல்வகைமை உருவாகிறதுக்கு அது காரணமா அமையும். ஏனென்றா இப்படி இங்க நடக்கிறதுக்காக தான் அங்க பனிக்கட்டி வந்துகிட்டு நீருக்கு மேல இருந்து உருவாகிட்டு வாரு. நீருக்கு மேல இருந்து உருவாகிட்டு வாரு. இல்லாட்டி அடியில இருந்து உருவாகிட்டு வந்தா பனிக்கட்டி பாருங்க, இருக்கிற அந்த குளிர் பிரதேசத்துல அண்டார்டிக்ல பனிக்கட்டி வந்துட்டு கீழே இருந்து உருவாகிட்டு வந்தா கீழுக்கு ஃபுல்லா பனிக்கட்டியா இருக்கு. எந்த விதமான உயிர்களும் அங்க என்ன செய்யறது, வாழை இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இப்படி ஒரு சின்ன ஒரு மாற்றம் பெரிய ஒரு உயிர் பல்வகை அவருக்கு கீழே நிறைய உயிரின மீன் அது நல்ல பிசிக்ஸ் இதெல்லாம் கவனமா இருக்கணும். இது இந்த கதைகளை தான் நான் சொன்ன ஹீட்ல ஆழமாக தெளிவாக கதைக்க வேண்டியது. 4 பாகை சீக்கு பிறகு நீங்க வளமை எல்லா பதார்த்தங்களும் ஆகி நீங்க ஹீட் பண்ண அவரு விரிவடைஞ்சிட்டே போவார். அதுல மாற்றுக்கிறது மற்ற பதார்த்தம். அதுக்கு பிறகு அவர் அடர்த்தி குறையுது. அடர்த்தி என்ன செய்யும், குறையுது, கனவளவு அதிகரிக்கும். இந்த சின்னொரு மாற்றம் 0 தொடக்க 4 பாகை சொல்லி நீர் என்ன செய்யல ஹீட் பண்ணிட்டீங்கன்னா கனவுல குறை அடர்த்தி கூடும், அந்த மாதிரி வரும். அப்ப அதெல்லாம் தெளிவாக இருக்கும். சரியா, இது அங்க இருக்கிற கதை. இந்த 4 பாகை கதைக்கு அதாவது இன்னொரு இடத்துல முக்கியமாக என்னன்னா, நீங்க இந்த சின்ன ஊட்ட எல்லாம் படிச்சிருப்பீங்க. 1000 கிலோகிராம் மீட்டர் -3 நீரின் அடர்த்தி. 1000 கிலோகிராம் மீட்டர் -3 நீரின் அடர்த்திண்டா, நீரின் அடர்த்தி யாருன்னா இந்த 4 பாகை சீல இருக்கிற நீர் அடர்த்தி. இந்த 4 பாகை சீல இருக்கிற நீர் அடர்த்திதான் அந்த 1000 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா பாருங்க, 0 தொடக்க 4 பாகை வரைக்கும் கனவளவு குறையும். நீரின் மேக்சிமம் அடர்த்தி தான் அந்த 1000 கிலோகிராம். இதுக்கு பிறகு அடர்த்தி குறையும், முன்னாலே அடர்த்தி குறைஞ்சிடும். ஏன்னா இதுக்குரிய அடர்த்தி குறை கிராஃப் வந்துட்டு நீர் அடர்த்தி குறை கிராஃப் வந்து வெப்பநிலையோட இதுதான் இப்படிதான். இதுதான் இந்த 4 பாய்ஸ்ல இருக்கிற அடர்த்தி ஆயுதம். அதுக்கு முன்னாலேயும் பாருங்க கனவளவு குறை அடர்த்தி கூடுது. அப்ப ஆரம்பத்துல வேற ஒரு பெருமாள் 0 வரைக்கும் வேற பெருமாளத்துல இருந்துதான் என்ன அப்படியே அடர்த்தி கூடி திரும்ப ஹைட் வந்து அதுக்கு பிறகு விரிவடை 4 பாய்ஸ் இருக்கு. அதற்கு அடர்த்தி குறைவு கனவளவு திரும்ப அதிகரிக்க. சரி, அப்ப அதுல கவனம் பண்ண இந்த 4 பாய்ஸ்ல இருக்கிற அடர்த்தி தான் அந்த 1000 கிலோகிராம் மீட்டர். சரியா, அப்ப அந்த விஷயத்த வெப்பநிலையில அடர்த்தி தாங்கி இருப்பார். வெப்பநிலையோட அடர்த்தி மாற்றம் கொண்டு வரலாம். அதே மாதிரி அமுக்கம் நான் இப்ப கதைச்ச விஷயம். இதுக்காக நாம இந்த இடத்துல நெருக்கத்தகவற்ற ஒரு பாயை நாங்க எடுக்கிறது. அமைக்கினீங்கன்னா அந்த அழகுக்கு இருக்கிற மூலத்தொரு திணிவு வந்து கூடியும். திணிவு கூடினா என்ன செய்ய அடர்த்தி கூட. ஒரு கிளாஸ்ல கீழ்மட்டத்துல இருக்கிற நீரின் அடர்த்தி கூட, மேல் மட்டத்துல இருக்கிற நீரின் அடர்த்தி குறையுது. என்ன காரணம், அவரை நெருக்கி அந்த அழகு கனவுக்குள்ள என்ன செஞ்சிருவார், நிறைய மூலப்பொருளை கொண்டு வந்துடும். மேல இருக்கிற கனவுல கீழே இருக்கிற கனவுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற திணிவு விட இதுல இருக்கிற திணிவு கூட இருக்கு. அவர் அமுக்கவும் என்ன செய்ய போகுதா எங்கட அடர்த்தியில பங்கு. ரைட், இந்த விஷயத்த நாங்க கதைக்க போறோம். இந்த நீர் சம்பந்தமா கதைக்கிறதெல்லாம் நாங்க ஹீட்ல கதைப்பேன். இந்த சமன்பாடெல்லாம் நாங்க 4வது யூனிட்லயே அதெல்லாம் கதைச்சிக்க போறோம். இந்த வெப்பநிலையும் அமுக்கமும் நம்மளோட அடர்த்தியை எப்படி பாதிக்குது, எப்படி செல்வாக்கு செலுத்துங்கிற கதை நான் கதைச்சது இடம். எஸ், இப்ப எழுதுங்க கீழே ஸ்டார். இப்ப எழுதுங்க
திரவம் ஒன்றின் அடர்த்தியானது திரவம் ஒன்றின் அடர்த்தியானது திரவம் ஒன்றின் அடர்த்தியானது திரவம் ஒன்றின் அடர்த்தி அதன் வெப்பநிலை அதன் வெப்பநிலை அதன் வெப்பநிலை அதன் வெப்பநிலை திரவம் ஒன்றின் அடர்த்தியானது அதன் வெப்பநிலை கமா அமுக்கத்திற்கு ஏற்ப ரெண்டே ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா வெப்பநிலை கமா அமுக்கத்திற்கு ஏற்ப மாற்றமடையும் அமுக்கத்திற்கு ஏற்ப மாற்றமடையும் அமுக்கத்திற்கு ஏற்ப மாற்றமடையும். ரைட். இப்ப இந்த நீரை பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்டார் சொன்ன கீழே நீங்க ஸ்டார் அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் பொதுவாக 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 வெப்பநிலை அதிகரிக்கும் பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் அடர்த்தி குறைவடையும். காரணம் கனவல் வெப்பநிலை அதிகரிச்சா கனவுல அதிகரிச்சா அடர்த்தி குறையும். சரியா? பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது அடர்த்தி குறையும். அதுக்கு நம்ம இப்படி காட்டுவோம். சரியா? அந்த அடர்த்தி குறைவு பிராக்கெட்ல இப்படி காட்டி குறியில காட்டின படிக்கிறதுல அது நம்மளுக்கு இப்படி தீட்டா வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால கனவளவு அதிகரிக்கும். கனவளவு அதிகரிக்கிறதுனால அடர்த்தி குறைவு. இப்படி காட்டு என்று வெப்பநிலை கனவளவு அடர்த்தி குறைவு. ரைட். ஓகே. பொதுவாக வெப்பநிலை அதிகரித்து அடர்த்தி குறையும். இது எழுதிக்கிறோம். தொடர்ந்து எழுது. ஆனால் ஆனால் எழுது. ஆனால் இவ்வாறு நடைபெறாத ஆனால் இவ்வாறு நடைபெறாத ஆனால் இவ்வாறு நடைபெறாத ஆனால் இவ்வாறு நடைபெறாத சந்தர்ப்பங்களும் உண்டு. சந்தர்ப்பங்கள் உண்டு. இவ்வாறு நடைபெறாத சந்தர்ப்பங்கள் உண்டு. எழுதுங்க. அடுத்தவர்கள் ஸ்டார்ட் போடாம அடுத்தவர்கள் எழுதுங்க. நீரின் வெப்பநிலை எழுதுங்க. நீரின் வெப்பநிலை நீரின் வெப்பநிலை எழுதுங்க. நீரின் வெப்பநிலை 0 பாகை சியில் இருந்து நீரின் வெப்பநிலை 0 பாகை சியில் இருந்து 4 பாகை சிக்கு அதிகரிக்கும் வரை நீரின் வெப்பநிலை 0 பாகை சியிலிருந்து 4 பாகை சிக்கு அதிகரிக்கும் வரை நீரின் கனவளவு குறைவடையும். நீரின் கனவளவு குறைவடையும். எனவே நீரின் அடர்த்தி அதிகரிக்கும். 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 சரி. இப்ப நீரின் அடர்த்தி அதிகரிக்கும். தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது 4 வாசிக்கு மேல் அதையும் கிடைக்கும். தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது
நீரின் கனவளவு அதிகரிக்கும். நீரின் கனவளவு அதிகரிக்கும். நீரின் கனவளவு அதிகரிக்கும். இதனால் நீரின் கனவளவு அதிகரிக்கும். இதனால் நீரின் அடர்த்தி குறையும். தொடர்ந்து நான் வெப்பநிலை அதிகரிக்க தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீரின் கனவளவு அதிகரிக்கும். இதனால் நீரின் அடர்த்தி குறைவடையும். இது தொடர்ந்து நீரின் அடர்த்தி குறையும். இது நீரின் நல்ல நீரில் விரிவு எனப்படும். நீரில் விரிவு எனப்படும். அடுத்து இப்ப நாம இந்த கேள்விகளை பயன்படுத்துறது சரி எனக்கு தெரிஞ்சு சரியா தருவாங்க. பட் சில காரணமான எழுதணும். 4 பாகை சியில் உள்ள அடுத்த ஸ்டார் 4 பாகை சியில் உள்ள 4 பாகை சி சில பதார்த்தங்களின் அடர்த்தி 4 பாகை சியில் உள்ள சில பதார்த்தங்களின் அடர்த்தி. இப்ப நீங்க கேள்விகளை பயன்படுத்த எல்லாமே 4 பாகைகள் கிடைக்கும். 4 பாகைகளில சில பதார்த்தங்களின் அடர்த்தி ஏதாவது நீரை டாக்கி பண்ணி கலை இருக்கிறது. 1 நம்பர் 1 வளியின் அடர்த்தி. வளியின் சரி 1.25 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் இது வளியின் அடர்த்தி. நம்பர் 2 நீரின் அடர்த்தி. நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் நீரின் அடர்த்தி. நம்பர் 3 எஸ் இரசத்தின் அடர்த்தி. இரசத்தின் அடர்த்தி 13600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 13600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் இது இனி அடுத்த ஸ்டார் சின்ன ஒரு கதை இன்னொரு கொஞ்சம் நோட்ஸ் தான் இருக்குது. அது இப்போ கேள்விக்கு வந்தா இங்க நல்ல இன்ட்ரெஸ்டான கேள்வி வரைக்கே பாருங்க. எழுதுங்க அடுத்த ஸ்டார் எழுதுங்க. சில பாய்களில் இனி அந்த அமுக்கத்துல இது எப்படி கதைக்கப்படும். அதனாலதான் நான் அந்த இடத்துல அதை கதைச்சோம். சரி எழுதுங்க. சில பாய்களில் அமுக்கம் அதிகரிக்கும். சில பாய்களில் அமுக்கம் அதிகரிக்கும் அவற்றின் அடர்த்தியும் அதிகரிக்கின்றது. சில பாய்களின் அமுக்கம் அதிகரிக்கும் போது அவற்றின் அடர்த்தியும் அதிகரிக்கின்றது. தொடர்ந்துங்கள இப்பகுதியில் நாங்க A-level physics இப்பகுதியில் எமது கற்கை அமுக்க முடியாத பாய்களுக்கு எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. அமுக்க முடியாத பாய்களுக்கு எல்லைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வரியில ஸ்டார் போடணும்னா அடுத்த வரியில அப்ப அந்த அமுக்க முடியாத பாயிண்ட என்ன வரியில போய் பாய் ஒன்று அமுக்கத்திற்கு உட்படும் போது
பாயொன்று அமுக்கத்திற்கு உட்படும் போது பாயொன்று அமுக்கத்திற்கு உட்படும் போது எதுவித கனவளவு மாற்றத்திற்கும் கனவளவு மாற்றம் வரப்படான்னு சொல்லுங்க. எதுவித கனவளவு மாற்றத்திற்கும் எதுவித கனவளவு மாற்றத்திற்கும் உட்படாவிட்டாலும் எதுவித கனவளவு மாற்றத்திற்கும் உட்படாவிட்டால் எதுவித கனவளவு மாற்றத்திற்கும் உட்படாவிட்டால் அவ்வாறான பாய்கள் அவ்வாறான பாய்கள் அவ்வாறான பாய்கள் அமுக்க முடியாத பாய்கள் எனப்படும். அவ்வாறான பாய்கள் அமுக்க முடியாத பாய்கள் எனப்படும். அமுக்க முடியாத பாய்கள் எனப்படும். சரியா? இதான் நெருக்கத்தகவற்ற பாய்ந்து கதை. சரி, ஓகே. இப்ப நான் ஆரம்பத்துல கதைச்சேன் வாயுக்களை ஏன் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல படிக்கணும், வாயாக இருந்து ஏன் படிக்கலன்றதை நம்ம கதைச்சு எழுதுங்க. எழுதுங்க. ஓய்வில் உள்ள வாயு ஒன்று, ஓய்வில் உள்ள வாயு ஒன்று, ஓய்வில் உள்ள வாயு ஒன்று அமுக்கம் அதிகரிக்கப்படி, ஓய்வில் உள்ள வாயு ஒன்றின் அமுக்கம் அதிகரிக்கப்படி, ஓய்வில் உள்ள வாயு ஒன்றின் அமுக்கம் அதிகரிக்கப்படி அதன் பெருமானம் அதன் பெருமானம் அதன் பெருமானம் பெருமளவில் மாற்றமடையும். அதன் பெருமானம் அடத்திலே பெரும் ஓய்வுள்ள வாயுவின் அமுக்கம் அதிகரிக்கப்படி அதன் பெருமானம் பெருமளவில் மாற்றமடையும். ஆதலால் 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 வாயுக்கள் ஆதலால் வாயுக்கள் அமுக்க கூடிய பாய்கள், ஆதலால் வாயுக்கள் அமுக்க கூடிய பாய்கள் எனப்படும். அமுக்கக்கூடிய பாய்கள் எனப்படும். ரைட். அடுத்த வரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அடுத்த வரியில இருந்து அடுத்த வரியில இருந்து அடுத்த வரியில் திரவங்கள் மாத்திரம் திரவங்கள் மாத்திரம் அதுவும் எடுக்கல. அப்படி ஒப்புல வாயு விட திரவங்களை நமக்க முடியாத பாய்கள் திரவங்கள் மாத்திரம் திரவங்கள் மாத்திரம் அமுக்க முடியாத பாய்கள் ஆதலினால் திரவங்கள் மாத்திரம் அமுக்க முடியாத பாய்கள் ஆதலினால் திரவங்கள் மாத்திரம் அமுக்க முடியாத பாய்கள் ஆதலினால் பாய்கள் ஆதலினால் அமுக்க முடியாத பாய்கள் ஆதலினால் ஓய்வில் உள்ள பாய்களை பற்றிய ஓய்வில் உள்ள பாய்களை பற்றிய ஓய்வில் உள்ள பாய்களை பற்றிய கற்கை ஓய்வில் உள்ள பாய்களை பற்றிய கற்கை நீர் நிலையியல் எனப்படும். ஓய்வுள்ள பாய்களை பற்றிய கற்கை நீர் நிலையியல் எனப்படும். சரி, கவனிங்க. இதுவரைக்கும் நான் கதைச்சிருக்கிற விஷயத்த எடுத்துக்கிறேன். சரியா? நான் இப்ப எனக்கு அடுத்த 26 நாளைக்கு எக்ஸாம் நடக்குது, ப்ரொவின்ஷியல் பேப்பர் நடந்துட்டு அவனோட நாளைக்கு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கவர்மெண்ட் பேப்பர் கிளாஸ் போட்டு இந்த டைமுக்கு நாங்கள் போட்டுருக்கோம். சரி, நீங்க கவனிங்க. மிச்சம் இருக்கிற கதைகளை நான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். கட்டாயம்டா நாளைக்கு இன்றைக்கும் வேவ்ஸுக்கு ரெடியா இருக்காங்க. முன்னால நடந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் போயிட்டு எடுத்துக்காங்க. நம்ம அந்த கேள்வி செஞ்சுட்டு தான் நாங்க இங்க நாளைக்கு அடுத்த தியரி நம்ம கதைக்கு போறோம். தியரி கதைக்கு போறோம். அந்த கிளாஸ்க்கு அப்புறம் ரெடியா இருக்கும். ரைட், ஓகே. இன்ஷால்லா நாங்க செய்வோம் அடுத்த கிளாஸ்ல